Hi friends, welcome to Queen Bee's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்பருத்தி பூவோட பயன்கள் பத்தியும் அதுல டீ போட்டு எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பத்தியும் பார்க்கலாம். फ्रेंड्स இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு அன்பான ரெக்வெஸ்ட். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம கூடவே இருக்க பெல் சிம்பலும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு வரும். இந்த செம்பருத்தி பூல பல வகை இருக்கு. அதுல ஒத்தடுக்கு சிகப்பு கலர் செம்பருத்தி மட்டும் தான் நம்ம மருத்துவத்துல பயன்படுத்திட்டு வரோம். செம்பருத்தி பூ டீயை நம்ம ரெகுலரா எடுக்கும்போது நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணி ரத்த சோகை நோய் வராம பாதுகாக்குது. செம்பருத்தி பூ நம்ம ரெகுலரா சாப்பிடும்போது நம்ம இதே நல்லா சுருங்கி வெறியறதுக்கான வலிமையை தந்து பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல்ல வச்சுக்கவும் நல்லா ஹெல்ப் பண்ணுது. நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைச்சி கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல்ல வச்சுக்கவும் இந்த செம்பருத்தி பூ டீ நல்லா ஹெல்ப் பண்ணுது. செம்பருத்தி பூவில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம பாடியில் இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கடலை மாவு, பச்சைப்பயிர் மாவு வந்து நம்ம அரைச்சி நம்ம உடம்புல தேய்ச்சி குளிக்கும்போது தோல் நோய் வராமல் பாதுகாக்கும். இளநரை, பொடுகு பிரச்சனை இருக்கவங்க செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, மருதாணி, கருவேப்பிலை அரைச்சி ஒரு பேக் ரெடி பண்ணி நம்ம ஹேர் பேக் மாதிரி போட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது பொடுகு பிரச்சனை தீரும். இந்த ஹேர் பேக்கை வாரத்தில் 2 டைம் யூஸ் பண்ணலாம். செம்பருத்தி பூவை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்க சூட்டை தணிச்சு உடலுக்கு நல்லா குளிர்ச்சியை தரும். செம்பருத்தி பூ டீ பாடியில் இருக்க ஃபேட்டை கரைச்சி நல்லா வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். செம்பருத்தி பூவில் மேலிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட் அதிக அளவு இருக்கிறதுனால இது நம்ம ஸ்கின்ல இருக்க அழுக்கை ரிமூவ் பண்ணி ஸ்கின் க்ளோயிங்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த பூவில் இருக்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி நம்ம ஸ்கின்ல அக்னீஸ் வராமல் பாதுகாக்குது. செம்பருத்தி பூ டீ ரெகுலராக எடுக்கும்போது முக்கியமாக லேடிஸ்க்கு பீரியட்ஸ் டைமில் வர பெயினை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செம்பருத்தி டீ பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு பூ கிடைக்கும் போது அது நிழல்ல உலர்த்தி நம்ம ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இந்த செம்பருத்தி டீ பண்ணுறதுக்கு 5 செம்பருத்தி பூவை க்ளீன் பண்ணிவிட்டு அதனோட பெட்டல்ஸ் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெட்டல்ஸ் தனியாக, அதனோட மகரந்தம் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு பெட்டல்ஸ் தான் தேவைப்படும். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி பூவை சேர்த்துட்டு 2 டம்ளர் நல்லா கொதிக்க வச்சு சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. இது 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. இந்த பூவில் இருக்க எசன்ஸ் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கிடும். இப்போ பாருங்கள், இந்த பூவில் இருக்க எசன்ஸ் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கிட்டு தண்ணி நல்லா ரெட் கலரில் மாறிடுச்சு. இப்போ இந்த பூவை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இது கூட நம்ம ஒரு சின்ன பீஸ் லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக செம்பருத்தி பூ டீ ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னும் டேஸ்டியாக வேணும் அப்படின்னா இது கூட நீங்கள் 1 டீஸ்பூன் ஹனி சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செம்பருத்தி பூ டீயை நம்ம ரெகுலராக எடுக்கும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த டீ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. Thank you.